வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ராஜிசிவாம்ஸ் கிச்சனில் மசாலா பொரி, காரப்பொரின்னு சொல்லுவோமே, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் ஒரு 1/2 கிலோ அரிசி பொரி அது எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் பொட்டுக்கடலை, இதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான், கூட குறைச்சி போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன், வேண்டான்னா விட்டுடலாம். ஒரு 15 பல் பூண்டு நல்லா உரித்து நசுக்கிக்கலாம். உப்பு ஒரு பிஞ்ச் போதும், ஏன்னா அரிசி பொரியிலேயே உப்பு இருக்குது. மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து அதில் இந்த 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குவோம். கூடவே நான் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போடுறேன். ஒரு வாசனைக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவாய்ட் பண்ணலாம், வேண்டான்னா. எண்ணெய் காய்ஞ்சதும் முதல்ல இந்த பூண்டை நசுக்கி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா வதக்கிடுவோம். மீடியம் ஃப்ளேமாக இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். லேசாக அது பொங்கி வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுவோம், வேர்க்கடலையை போட்டுக்கலாம். அதுலேயே இப்போது மஞ்சள் தூள் இப்போ போட்டுருவோம். போட்டுட்டு ஃப்ளேம் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி சீக்கிரம் கருப்பாயிடும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் பொடி, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை நல்லா பரட்டி விட்டுருவோம். இப்போ இந்த சால்ட்டு கொஞ்சோண்டு போடுறேன் நான், அவ்வளோதான். வேண்டான்னா நீங்கள் விடக்கூட செஞ்சிடலாம், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போது மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த முந்திரி பருப்பெல்லாம் வறுபடுற அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குவோம். அதோட கருவேப்பிலை நான் வாஷ் பண்ணி கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டுருவோம். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு நல்லா மரமரன்னு ஆன உடனே எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பொரியை அதில் போடணும். அடுப்பில் இருக்கும்போதே போட்டோன்னா பொரி சுருங்கி போயிடும். ஸோ கீழே வச்சு அதுக்கப்புறம் பொரியை போட்டு நல்லா கலந்துருவோம். ஓகேயா? அவ்வளோதான், மசாலா பொரி, காரப்பொரி ரெடி. ஹெல்தி காரப்பொரி பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்ததும் கொடுத்துடலாம். ஓகே, நீங்களும் பண்ணி பார்த்துருங்க. பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப அவசியம் தேவை. ஓகேயா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.